நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் அன் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றான். அசர்ட்டிவ் அப்படின்னு என்னது ஒரு சாதாரண வாக்கியம் தான். அதில் எந்த விதமான ஒரு வாக்கியம்னு என்னது, அதில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், ரைட்டா? ஆனால் அதில் எந்த விதமான ஒரு ஆச்சரியக்குறியோ வேறு எதுவுமே இருக்காது. ஒரு சாதாரண வாக்கியம், அதை மட்டும்தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. எ சென்டென்ஸ் தட் மேக்ஸ் எ ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தியை மட்டும்தான் தெரிவிக்கும், ரைட்டா? இப்போ ரவி ரீடிங் த புக், சாதாரண சென்டென்ஸ். வேறு எதாவது குறிக்குதா? வேறு எதையுமே குறிக்கலை, ரைட்டா? அப்படி சாதாரணமாக இருந்தால் அது வந்து அசர்ட்டிவ் சென்டென்ஸ், ரைட்டா? அப்போ இம்பரேட்டிவ் அப்படின்றான். இது என்ன செய்ய, இதில் வந்து கமாண்ட் இருக்கும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குல்ல, கமாண்டு, அட்வைஸு அல்லது ரிக்வெஸ்ட்டு. கேன் யூ பிரிங் திஸ் புக் அப்படின்றான். இவனால் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னா ரிக்வெஸ்ட். ஓப்பன் த டோர் அப்படின்றான், கமாண்டு. அப்போ அட்வைஸ், யூ மஸ்ட் ஸ்டடி வெல், யூ வில் பாஸ், அட்வைஸ். இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னது, இந்த சென்டென்ஸ்க்கு பேர் என்னது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ரைட்டா? அப்போ இன்ட்ராகேட்டிவ்ன்றான். அது என்ன செய்யுன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்கும், ரைட்டா? கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்கிளமேட்ரி, ஒரு ஆச்சரியக்குறியோடு இருக்கும். இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? ஏ சென்டென்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ். அப்போ ஸ்ட்ராங் ஃபீலிங்களை உணர்த்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்து என்னவாக இருக்கும், எக்ஸ்கிளமேட்ரி சென்டென்ஸ். அப்போ சாதாரண வாக்கியம் என்னது, சென்டென்ஸ் கண்டெய்ன் ஒரு ஃபைனைட் வெர்பு இருக்கும், ரைட்டா? சாதாரண வாக்கியத்தில். அப்போது காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னது, காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போ ரெண்டு சென்டென்ஸ்களை இணைப்பது தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ், ரைட்டா? ரெண்டு மெயின் கிளாஸஸ் இணைப்பது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் என்னது, ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சப் கிளாஸ் இணைப்பது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ரைட்டா? அப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி வாக்கியங்களை இணைப்பது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் என்னது, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சப் கிளாஸ் இருக்கும். மெயின் கிளாஸ் என்னது, அதில் வந்து வெர்பு இருக்கும், நவுன் இருக்கும், எல்லாம் இருக்கும். சரி, ஒரு சென்டென்ஸ் முழுமடைஞ்ச சென்டென்ஸ் இருக்கும், அதான் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இன்னொன்று முழுமையடையாத சப் கிளாஸாக இருக்கும். அதாவது அது எப்படின்னா, வென் ஐ கேம் தேர், நான் அங்கே வரும்போது, இது சப் கிளாஸ். வரும்போது என்னது, நான் அங்கே வரும்போது என்னது, ஒன்றுமே இல்லையே, சென்டென்ஸ் முடியலையே, இது சப் கிளாஸ். அப்போ ரெண்டையும் இணைக்கிறது தான், ஒரு சப் கிளாஸையும் ஒரு மெயின் கிளாஸையும் இணைப்பது தான் என்னது, ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? எ சென்டென்ஸ் கண்டெய்னிங் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் மோர் சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட்னா சப் கிளாஸ், ரைட்டா? இணைப்பது தான் காம்ப்ளெக்ஸ் கிளாஸ். அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரெண்டு மெயின் கிளாஸை இணைப்பது காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போ வாட் இஸ் மெயின் கிளாஸ்? மெயின் கிளாஸ்னு என்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? மெயின் கிளாஸ் ஹேஸ் ஏ கம்ப்ளீட் மீனிங். அது ஒரு சென்டென்ஸ், முழுமையான ஒரு சென்டென்ஸ், ரைட்டா? அது சென்டென்ஸ் முழுமடைஞ்சிருக்கும், சரியா? அப்போ வாட் இஸ் சப்பார்டினேட் கிளாஸ்? இப்போ தான் சொன்னால் வென் ஐ கேம் தேர், இது சப்பார்டினேட் கிளாஸ். சப்பார்டினேட் கிளாஸ் என்னது, அது முழுமடையாத ஒரு சென்டென்ஸ், ரைட்டா? அது 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 எதை நம்பி இருக்கும், வென் ஐ கேம் தேர் ஹீ லெஃப்ட், அவன் சென்று விட்டான். ஹீ லெஃப்ட் ஃப்ரம் தேர்ன்றது ஒரு முழுமையான சென்டென்ஸ். அந்த வென் ஐ கேம் அப்படின்னு நான் வரும்போது, இது நான் வரும்போதுன்னு முழுமடையலை, இது சப்பார்டினேட் கிளாஸ், ரைட்டா? அப்போ ஃபைனைட் வெர்புன்னு என்னது அப்படின்னு கேட்குறான். இந்த வெர்பு, அதாவது ஃபைனைட் வெர்புன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த வெர்பானது என்ன செய்யுன்னா டென்ஸ், காலங்களுக்கு ஏற்ப மாறும், ரைட்டா? எந்தெந்த காலத்துக்கு ஏற்ப ஒரு வெர்பு மாறுகிறதோ அதற்கு பேர் ஃபைனைட் வெர்பு. அப்போ இன்ஃபைனைட் வெர்புன்னு என்னது, காலங்களுக்கு ஏற்ப மாறாது. எப்படின்னா, இப்போ ஹீ பிளேஸ் த கேம் அப்படின்றான். அப்போது அதேமாதிரி தே ப்ளே த கேம்னு வரும். ஏன்னா காலங்களுக்கு ஏற்ப ப்ளே அண்ட் பிளேஸ் மாறுகிறது, ரைட்டா? அது ஃபைனைட் வெர்பு. அப்போ இன்ஃபைனைட் என்னது, அது காலங்களுக்கு ஏற்ப டிபெண்டிங் ஆன் த டென்ஸ் இட் வில் நாட் சேஞ்ச். அப்படின்னா டு பிளேன்னு விளையாடுவதற்கு, இது இப்போ மாறுமா? மாறாது.